இங்கே வந்து 3 அடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி வரைக்கும் இந்த கீழ் ரேக்கில் இருக்குது சொல்லுவாங்க. அப்படின்னா செகண்ட் ரேக்கில் ஆக்சுவலாக இது வந்து முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. ஒவ்வொன்றா வந்து நம்ம சாட்சியில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோவில் இப்போ ஒவ்வொரு சிலையும் என்னென்ன மாடல் புதுசாக வந்துருக்கு என்னென்னு பார்த்தா ஆக்சுவலாக நிலா மேலே கொண்டுக்கிற நேரம் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஓனாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரேக்கில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபஸ்ட்டு போன வருஷமே இருந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் வந்து இந்த டியோல் டோன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நைட் டைம் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு 3 அடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஒவ்வொரு விநாயகராக நம்ம உங்களுக்கு ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆப்பில் ஒவ்வொரு விநாயகராக ஷூட் பண்ணுவோம். அப்படி இதில் சேம் அதே மாதிரி தான் ஒரு அன்னப்பருவமலை கொண்டு இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே மான் புள்ளி மான் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கருப்பு கலர் விநாயகர் 3 வாகனம் அந்த விநாயகர் கொடுத்துருக்காரு. வந்து செகண்ட் ரேக் கொடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை மேலே கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சிங்கத்தை மேலே கொண்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு விநாயகர். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மான் மேலே கொண்டு இருக்கிற மாதிரி விநாயகர். பார்க்குறதுக்கு நல்லா அந்த கோபுரமெல்லாம் வந்து 2 கோபுரம் போட்டு வரும். பார்க்குறதுக்கு நல்ல இந்த கிருஷ்ணர் மாதிரி சேம் கிருஷ்ணர் வேஷத்தில் தான் இருக்காரு. கிருஷ்ணர் வேஷத்தில் இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சேம் அதே மானில் சிங்கிள் கோபுரம் போட்டுருக்கு. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை கலரில் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மயில் கலரில் இருக்குது. இது 3 தலைவரில் கணபதி. இதில் பார்க்கும்போது தெரியும். அடுத்தது வந்தோம்னா இது வந்து ஆக்சுவலாக அந்த மயில் போட்டு கொஞ்சம் கிருஷ்ணர் வேஷத்துலேயே கொஞ்சம் மயில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மான் போட்டது இருக்குது. இது மாநிலம் இது ஒரு அன்னப்பறவை போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த சோஃபா மேலே கொண்டுக்கிற மாதிரி கொண்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைபர் வந்து இது பாம்பு மேலே கொண்டுக்கிற மாதிரி கீழே அந்த பாம்பு மேலே போட்டு வர மாதிரி மேலே அப்படி பின்னாடி பறந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து இந்த மூசிகை வாகனத்து மேலே கொண்டுக்கிற மாதிரி இருக்குது. யூடியூப் சேனலில் பார்த்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கிளம்பி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பக்கம் உள்ளே போய் பார்க்கலாம். இதில் போய்க்கலாம். இதே போகலாம். அது உள்ள இடம் இருக்கா? இந்த பக்கம் வந்து சிவலிங்கத்தை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. புது டிசைனுங்க. பியூர் ஒயிட்டு இது கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிசைன் இருக்குது. ஸோ சின்ன விநாயகர் தான், பட் பார்க்குற கலையாக இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு அந்த சென்டரில் வந்து ஒரு வாகனம் மேலே சவாரி செஞ்சுட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரைஸ் எல்லாமே வந்து ஆடி 1ஆம் தேதி தான் வரும். அப்போ பார்த்துக்கங்க. சிங்கம் இந்த மாதிரி இருக்குது. பின்னாடி அந்த அன்னப்பறவை டிசைன் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தேன். அங்கே ஒரு பார்த்தேன். அது ஒரு சிங்கத்து மேலே கொண்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே இந்த பக்கம் இது புது டிசைனில் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கலரில் ஆக்சுவலாக இது ஃபுல் பெயிண்டிங் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காக செஞ்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலப்பான உள்ள கணபதி. 2 கலப்பான கணபதி பியூர் ஒயிட்லேயே கொடுத்துருக்காங்க. பார்க்குறது நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு சிவன் ஆக்சுவலாக அந்த பசுமாடு இருக்கிற மாதிரி இருக்குது. பியூராக இருக்குது பார்க்குறது. இது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுங்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த விநாயகர் நல்லா இருக்குது. 2 கோவில் மட்டும் அந்த மூஷிகர் மேலேயே கொண்டு பெயிண்டிங் மட்டும்தான் அந்த பெயிண்டிங் பண்ணிருக்காரு. பார்த்து பொறுமையாக பண்ணுறாங்க ஒவ்வொரு சிலைக்கும். அளவுகள் நீட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கீழெல்லாம் பார்த்தாவே தெரியுங்க எல்லா கலர் பெயிண்ட்டும் இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு பக்காவெல்லாம் ரெடி நினைக்கிறேன். கோபுரம் வந்து உங்களுக்கு பாதி கோபுரம் டிசைனில் வந்துருக்கு. பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குங்க. அப்படி இந்த பக்கம் பார்க்கலாம். இதெல்லாம் ரெடியான விநாயகர் தான். இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சுக்கோங்க. அப்படி இந்த பக்கம் போய் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் சேம் உங்களுக்கு அந்த இரண்டு டிசைன் தான் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் ஆக்சுவலாக அந்த நிலா மேலே கொண்டு ரொம்ப பிடிச்சது எந்த விநாயகர்னு பார்த்தீங்கன்னா நல்ல சின்னதாக இருந்தாலும் பார்க்க நல்ல லுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள ஆக்சுவலாக இதுதான் நிலா மேலே கொண்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிலா விநாயகர் சீக்கிரமாக சேல் ஆகின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்தாலும் எடுத்துக்கோங்க. அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நிலா மேலே கொண்டு இருக்கிறது பார்க்குறது நல்ல ஒரு லுக்காக இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே ஷூட் பண்ண முடியல. அப்படியே நம்ம மாப்பிள்ளை தூக்கி கேமிப்போம் அப்படி கேமரா மேலே. ஸோ மேலே பார்த்தா தெரியும் அத்தனை விநாயகர். சைடில் இங்கே இந்த பக்கம் காமிச்சிக்கலாம். இந்த பக்கம் நிறைய ஷூட் பண்ணுறதுக்கு பிரமாதமாக இருக்குது.
ஃபுல்லாகவே எல்லாமே ரெடி ஆச்சு. இது ஒரு மாடல் விநாயகருக்கு. அடுத்தது வந்து மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இல்லை